என்ன பார்த்தா ஆத்தா அப்படி வந்துட்டியே டைலாக் டெலிவரி அப்படியே 10 சீன் நடிச்சு பயங்கரமா அலறி ஆக்கு பயங்கரம் ஏத்த இறக்கத்துல இவன் பேசுனல மாணிக்கம் இவன் சினிமாவுக்கு தான் கரெக்ட் எதுக்குமே சரியில்லை இவன் இப்படி உட்காந்துட்டாரு பட்டு வேஸ்ட் பட்டு சட்டை போட்டு பட்டை போட்டு பயங்கரமா இவன் தான் சுப்ராஜா ஐயா பேர் சொல்றாரு நான் ஓடிய போய் ஐயாரு காலில் விழுந்து எங்க அப்பா சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லாட்டி மாலை கீழே எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன் ஒரு சால்வை கீழே துண்டு வாங்கிட்டு வந்துருப்பா ஐயா என்னடா பண்றது ரொம்ப எனக்கு குழப்பம் பயங்கர ஆயிப்போச்சு சொல்லிக்கிட்டு போய் ஐயா வந்துட்டார் சுப்ராஜ் வா ஒரு டாக்டர் மாட்டிருக்காங்க ஆர்கார் ரோடு அப்படி போறேன் ஒரே கூட்டம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிருக்காரு பயங்கரமா அவங்க எல்லாம் கூட்டம் இருக்கிறாங்க நானும் போய் அந்த கூட்டத்துல இருந்து பாக்குறேன் தலைவரை பாக்கல அப்படியே பாக்குறேன் இதை பார்த்துட்டே தம்பி இங்க வாடான்னு சொன்னார் இல்லையா இங்க வாடா அப்படியே தண்டான்னு சொன்னார் அவன் பேர் சுப்ராஜ் தானே ஆமனு ஆமா சாப்பிட்டாராங்க சாப்பிட்டு ஒரே பசின்னு ஐயோ ரொம்ப சந்தோஷம் சொல்லி அழுது கடந்து கத்தி வாடா சாப்பிடுறது நான் ஒரு ஆளு சாப்பாடு சாப்பிடலாம் 6 ஆளு சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பாடு அன்னைக்கு சாப்பிட்டேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7. வணக்கம் மக்களே, இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர், அதாவது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், படங்கள்ல பார்த்து குலுங்கி குலுங்கி சிரிச்சிருப்போம். சோ யாருமே இல்லங்க, he is a very special person. Let's welcome சாரப்பாம்பு சுப்பராஜ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். ஆக்சுவலா நாங்க எல்லாமே டீமா ரொம்ப ஆவலா இருந்தோம். ஏன்னா படங்கள்ல வந்து உங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய சிரிச்சிருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு சிரிக்க போறோம்னு தெரியல. கூடவே நிறைய காரசாரமான கேள்விகளும் கேட்க போறோம். அப்படியா? ஆமா, பெரிய காரசாரமான கேள்விகளா? சரி, நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க? எப்படி வந்து ராஜ்கிரண் சாரோட அசோசியேட்டா போனீங்க? இண்டஸ்ட்ரியில வந்து சொல்லணும், ஃபுல்லா சொல்லணுமா? ஆமா ஆமா. அதாவதுமா, நான் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல 10வது 8வது படிச்ச நேரத்துல நான் 8வதுல வந்து ஒரு ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போறோம். அப்ப எங்க வாத்தியார் கேட்டாரு, டேய் நீங்க எல்லாம் எதுக்குடா போய் படிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, கிராமத்துல புதுக்கோட்டை மாவட்டம், அங்க இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் மணத்துப்பட்டி அந்த கிராமம், ஒத்தப்பள்ளி குடியிருப்புல தான் படிக்கிறோம். அது 8வது முடியுது. அப்புறம் அரிமளத்துக்கு 10வது 9வது போறோம். இப்ப அவர் சொல்றாரு, ஹெட் மாஸ்டர் கேட்டார், இந்த மாதிரி நீ என்னென்ன படிக்க போறீங்க, என்னென்ன படிக்க போறீங்க கேட்டாங்க. சார் நான் வந்து மிலிட்டரி போறேன் சார், போலீஸ் ஆக போறேன் சார். அப்பெல்லாம் அந்த இன்ஜினியர் எல்லாம் கிடையாது, இல்ல. டாக்டர் எப்போதும் டாக்டர் ஆகும், பெருசா கோடீஸ்வரன் தான் பண்ண முடியும். அப்ப நான் போலீஸ் ஆக மிலிட்டரி மேன் சார் சொல்லுவாங்க. நேரா வந்து சார் நான் விவசாயமே செய்ய போறேன் சார், எங்க அப்பா தொழில் சார் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளா சொல்லும் போது நாங்க 49 பேர் அந்த ஸ்கூல்ல கிளாஸ்ல. அப்ப வந்து நான் சொன்ன இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னா வக்கீல் ஆக போறோம்னு சொன்னான். நான் வந்து நீ என்ன சுப்ராஜ் பண்ண போறேன்னு கேட்டப்ப நான் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ண போறேன் சார். அவர் பார்த்து, என்னடா புதுசா இருக்கு, டைரக்ட் பண்ண போறியா? ஆமா, நான் போய் மெட்ராஸுக்கு போய அங்க டைரக்டர்களை வந்து இது பாலச்சந்திரன் சாரு, சிறுதர் சாரு, அந்த நம்ம ஜெகநாதன் சாரு, அப்புறம் எஸ்பி முத்துராம் சாரு, யாரையாச்சும் பிடிச்சி நான் அசண்டான சேர்ந்து நான் டைரக்ட் பண்றேன் சார். ஏய் இது புதுசா இருக்கடான்னு சொல்லிட்டு, நீ என்ன கதை வச்சிருக்கியான்னு கேட்டார். இருக்கு சார். இருக்கா? நான் அப்ப 8வது படிக்கிறேன். 8வதுல இந்த பேச்சா? ஆமா, 8வது படிக்கிறேன். 8வது வந்து என்ன சொன்னப்பல, சரி என்னடா கதை இருக்குன்னு கேட்டேன். நான் கதை சொன்ன உடனே, டேய் சூப்பரா இருக்குடா சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஸ்கூல்ல இருக்கிற பசங்க பூராத்தையும், வாத்தியார் எல்லாரும் அங்க நின்னுகிட்டு கதை சொன்னமா. ஆக்சுவலி எல்லாரோட கேரக்டர் நினைச்சு காமிச்சு பயங்கரமா பண்ணு. ஏய் சூப்பரா பண்றப்பா, நடிச்சே காட்டுவேன். இப்ப பொம்பளைனா பொம்பளை மாதிரியே பேசுவேன். எங்க யாராவது ஒருத்தரை பத்தி பேசுங்களேன். யாரு? இல்லம்மா, அந்த மாதிரி இல்ல, அந்த நடிப்பு கதையில இருக்குல்ல, என்ன பார்த்தா ஆத்தா அப்படி வந்துட்டியே டைலாக் டெலிவரி அப்படியே அந்த மாதிரி செய்யும் போது, அப்போ சூப்பரா இருக்குடா, நீ ஒரு நாடகம் போடுறான்னு சொன்ன. நான் வெல்கம் நாடகம் சொல்லி ஒரு நாடகம் போட்டேன். அது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஊரை விட்டு ஓடி வர்றது.
இப்ப ஊரை விட்டு ஓடுவேன். நான் வந்து புதுக்கோட்டையே பார்த்தது இல்ல. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறேன், புதுக்கோட்டையை நான் பார்த்தது இல்ல. அறந்தாங்கி போயிருக்கிறேன், காரைக்குடி போயிருக்கிறேன், இங்க புதுக்கோட்டையை பார்த்தது. ஓகே. இப்ப புதுக்கோட்டையில வந்து நான் வந்து ஒரு 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 பொண்ணு ஒரு பையனும் ஒரு ஊரை விட்டு ஒழுங்கை வண்டித்தளம் சொல்லியிருப்போம். அந்த வண்டித்தளத்துல ஒரு ஸ்கிரீனு, வயக்காடு, தோட்டம், சவுக்கு தோட்டம், பனமரம், தென்னந்தோப்பு, இப்படி விதம் விதமா இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் உங்களை வரவேற்குன்னு சொல்லி வரும். அடுத்து மறுபடியும் திருச்சி, அப்புறம் விழுப்புரம், அப்புறம் வந்து சென்னைப்பட்டினம். நம்ம சென்னைப்பட்டினம் பார்த்தல, இதுவும் பார்த்தோம், புதுக்கோட்டையும் பார்க்கல. இது ஒவ்வொரு ஸ்கிரீன்ல 49 ஸ்கிரீனு ஹை ஸ்பீட்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓடி வர்றது பயங்கரம். அவ்வளவு தூரம் ஸ்கிரீன் போட்டு எங்க சார் பண்ணி விட்டாங்க. இப்ப அரை மணி நேரம் பொண்ணும் பையன், டேய் போடு போடு, வா வேமா போய் வேமா வேமா, அதை போடு, ஸ்கிரீன் போடு, கீழே போடு கீழே போடு, இப்படி நான் 10 பேர், இந்த பக்கம் 10 பேரு, நான் போடு கத்திட்டு வரேன். மெதுவாப்போம் மெதுவாப்போம், இன்னும் ஐஸ் பண்ணி மெதுவாப்போம், டே 2 பேரும் மெதுவாப்போம், பார்த்து ஓடிவா, அடே லைட்டு லைட்டு லைட்டு, டே லைட்டு பாரு மெதுவா, அடி அடி, ஒண்ணு கலர் கலர் கலர், இது ஒண்ணு மாத்தி 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 சொல்லிக்கிட்டே வர. இப்போ வந்து சென்னைப்பட்டினம் வந்து சேருது. வெல்கம் வெல்கம் வெல்கம், பூ அள்ளி வீசலாம். இவங்க 2 பேரும் தாய் தகப்பனை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, ஒட்டா உறவுகளை விட்டு, எந்த ஊர்னே தெரியாம சென்னைக்கு வந்து வாழ போறாங்க. இவங்க எப்படி வாழ போறாங்கன்னு சொல்லி இது ஒண்ணும். அங்க கஷ்டப்பட்டு, அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அதுக்கு முறை அங்க பார்த்தா அப்பா அவங்க பெரிய இடத்து பொண்ணு வீட்டுக்காரங்க, அப்பா அம்மாவை அடிச்சு பீஸ் பீஸா ஆக்கி தீ வச்சு கொளுத்தி அங்க வந்து இது உண்மையிலேயே தியேட்டர் மாதிரி கொளுத்தி விட்டோம். பத்திக்கிடுச்சு. அது எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் மறுபடியும் அடிச்சு பயங்கர இதாயிடுச்சு, கலவரம் தான் போங்க, கலவரம். அந்த மாதிரி பண்ணி அந்த நாடகம் பயங்கர போட்டோம்னா எங்க சாரு வந்து, இன்னுமே நீ சினிமா விட்டு போவே கூடாதுடா, நீ தாண்டா அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து, பையனுக்கு சொல்லி கொடுத்து, கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் கிளம்பி மாதிரி வேஷம் போட்டு அவன் பார்த்த வரமாட்டான். என்ன எங்க ஆத்தா போயா, எங்க ஆத்தா சொல்லிருச்சு வயக்காடு போய் வயல் வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லி போயிடுவாங்க. திடீர்னு இப்படி போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஏய் வாடா வாடான்னு போய் அங்க போய் அவங்க அம்மா ஆத்தாட்டே, உனக்கு வேலை இல்லை, உனக்கு இப்படியே வந்துகிட்டு இருக்க, நாடகம் போறான் எல்லாம் எங்க சாரு எல்லாத்தையும் சொல்லிடுது. இப்படி இருக்கும் போது எங்க அப்பா சர்வர் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் வந்து எங்க அப்பா சர்வர். பங்கு பறிக்காத ஆள்களே இருக்காது. அப்போ வந்து எங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நல்ல கதை வச்சிருக்கான், நல்ல நாடகம் போடுறான், அவன் மையம் சினிமாவில் தான் சேரணும்னு சொல்றான், அவனை கொண்டு விட்டு அங்க இன்னும் சொல்லி மாணிக்கம் செஞ்சிரு மாணிக்கம்னு சொல்லலாம். நாங்க என்ன பண்ணோம், எங்க அப்பா வந்து நேரா வந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போனா எங்கப்பா போற, வாடா வா வா சொல்லிட்டு பஸ்ல வந்து காரைக்குடிக்கு போறான். காரைக்குடி இறங்கணும், இறங்கிட்டு இன்னும் அப்புறம் மறுபடியும் ஒரு வண்டியில வச்சு, குதிரை வண்டி அப்போ குதிரை வண்டியில ஏத்தி கொண்டுகிட்டு போறாரு. ஒரு வீட்டுல போயிட்டு விட்டாரு. பார்த்தா இப்படி உட்காந்துருக்காரு, பட்டு வேஸ்ட் பட்டு சட்டை போட்டு பட்டை போட்டு பயங்கரமா. அவர் என்ன மாணிக்கம் வா வா சொன்னாரு. எங்க அப்பா பேரு மாணிக்கம். அப்பா மாணிக்கம் சொன்ன என்ன யாருப்பா யாருப்பான்னு கேட்கிறேன். டே பேசாமடா வாடா, அவர் ஐயா கண்ணதாச ஐயா. என்னது பாட்டு ஐயா கண்ணதாச ஐயாவா? ஆமா. யாரு இவன்தான் பையனா? இவன்தான் சுப்ராஜா ஐயா பேர் சொல்றாரு. இவன்தான் கதை வச்சிருக்கானா? அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. சூப்பர் அப்பாங்க உங்களுக்கு. ஆமா. இப்ப வந்து எங்க அப்பா என்ன பண்ணாரு, பையன் தான். நான் ஓடிய போய் ஐயாரு காலில் விழுந்து, எங்க அப்பா சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி மாலை கீழே எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன், ஒரு சால்வை கீழே துண்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். ஐயா
எனக்கு தெரியாம வச்சியா நான் இதே மாதிரிதான் பேசுறேன். அந்த வயசுல நான் வந்து தெரியல உங்க பாட்டு ஐயோ 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 என்ன மாதிரி பாட்டு யாருன்னு சொல்லி அப்படியே அழுது கடந்து கத்துறேன். என்னடா அது எப்படி வர்ணிக்கிறீங்க என்ன இது முன்ன பின்ன பார்த்தேன் இதுல பாத்தியா அந்த வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டுமே அந்த பாட்டுல வருவேங்க. அதை விட இங்க பயங்கரமா அழகா இருக்கிறீங்க. அவ்வளவுதான் போங்க பிளாட். ஆமா என்னைய அப்படி இருக்கிறீங்க இப்படி ஐயா இப்படி காலை வச்சு கும்பிட்டு அந்த கையத்தை கும்பிட்டுக்கிட்டு எழுத்தா உங்க எழுத்து இப்படி கற்பனை உள்ள ஆளுகிட்ட கொண்டாடி விட்டுருக்காரு எங்க அப்பாவுக்கு முதல்ல சொல்லி இது பண்ணிட்டோம். டேய் நல்லா பேசுறான் நம்ம பையன் சின்ன பையன் மாதிரி பேசுறீடா பெரிய பையன் மாதிரியே பேசுறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என்னடா கதை வச்சிருக்காம இருக்கியா நிறைய கதை இருக்கியான்னு. நிறைய கதை வச்சிருக்கியா ஒரு ஒரு கதை சொல்லு பாப்போம் இப்ப சொல்லுவாயான்னு சொல்லு இப்பதான் சொல்லணும்னு சொன்னாரு. உடனே சொன்னேன் 10 சீன் நடிச்சு பயங்கரமா அலறி ஆக்கு பயங்கரம் ஏத்த இறக்கத்துல வந்து பேசுனல போதும். மாணிக்கம் இவன் சினிமாவுக்கு தான் கரெக்ட் எதுக்குமே சரியில்லை இவன் சூப்பரா இருக்குப்பா கதை மிரட்டுற நானும் கதாசிரியர் தான் ரைட்டர் தான் ஒருத்தனை எந்த இது நிற்காதுன்னு பயங்கரமாது. இவனை வந்து நாளை கழிச்சு நான் ஊருக்கு போறேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வா நான் டிக்கெட் போட்டுறேன் நம்ம போ நான் கூட யாருக்கிட்ட சேரன்னு கேட்டான். பாலச்சந்திர ஐயா சிறிதரு ஐயா சேர்த்து விட்டுருங்க ஐயான்னு. ஓகே வா சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நான் இவ்வளவு தூரம் பேசவே இல்லை. அந்த கதையை சொன்னோன்னு அவரு பாத்துக்கிறார் பயங்கரமா அப்படியே கூட்டிட்டு வந்து என் மைக்கு கதை சொல்லி அசத்திட்டான். எங்க ஊரு பூரா சொல்லிட்டாங்களா அந்த வாத்தியார்கிட்ட சொல்லிட்டான் என் பொண்ணை எங்க அம்மாட்டே அவனெல்லாம் பெரிய அறிவாளிடி என் மையம் யார் தெரியுமா பாகிஸ்தான் பீரங்கிடி போட்டானா தெரியுமா இந்தியாவே பாகிஸ்தான் இங்க ஒரு பீரங்கி போட்டாதான் பாகிஸ்தான் அந்த மாதிரி பேசுறான். ஐயா கண்ணதாசனே மாபாடு கொடுத்துட்டாரு சொல்லி பயங்கர உண்மையாலுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா அதெல்லாம் போய் எனக்கு பேண்ட் சட்டு எம்மன்னா இதுவரை நான் சின்ன வயசுல இப்பதான் செருப்பு போடுறேன். எங்க அப்பா ஷூ இல்லாம கீழே போக கூடாதுன்னு சொல்லுவார். அப்படியா ஷூ தான் போடுவேன். நீ எல்லாரும் பழைய ஆளுகள்லாம் கேட்டீங்க சினிமாக்காரங்கெல்லாம் என்னடா ஷூ விதவிதமா வாங்கியிருக்கிறானே நல்லா வசதியா பார்த்து போறாங்களே. ஆமா அப்ப ஷூ டேய் அழுக்கப்படக்கூடாது ட்ரெஸ்ல அழுக்கப்படக்கூடாது காலில் அழுக்கப்படக்கூடாது அதே மாதிரி கையிலேயே அழுக்கப்படக்கூடாது அது வாங்கக்கூடாது கரப்படக்கூடாதுன்றாரு. ஆமா நாக்கு அழுக்கப்படாதுன்னு சொல்லுது 3 உங்களை இருக்கக்கூடாது 4 அதெல்லாம் சூதை எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாரு அப்படி உள்ள இது. அப்புறம் வந்து நேராக போட்டு எங்க மறுபடி ஐயா கண்ணதாசன் ஐயா வந்து ஆழ்வார்பேட்டையில அவங்க லாட்ஜ் கவிதா ஹோட்டல்னு இருந்தது. அங்க போய் ஒரு பையன் அவர் மேனேஜர்கிட்ட சொல்லி எனக்கு ரூம் போடுவோம் 2-3 நாள் இருப்பான் அப்புறம் இந்த சேத்துன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டார். அவனுக்கு சாப்பாடுக்கு போட எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டார். பரவாயில்லையே. அப்புறம் என்னன்னா ஐயா வீடு எங்க இருக்கு நான் மெட்ராஸ் வந்து எப்படி இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. அவருக்கு இங்க டீனர் வீடு அங்க கவிதா ஐயா 2 நாள் ஆச்சு அவர்கிட்ட கேக்குறேன் எங்க ஐயா வீடு எங்க இருக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாரு பயத்துல. என்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லு. நேரம் ஒரே ரோடு போனீங்கன்னா பாண்டி சார் அங்க கண்ணதாசன் ஐயா வீடுன்னு எங்க இருக்குன்னு கேளு அவரு சொல்லுவாங்க. ஐயா இருந்தா வருவார் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அப்படியே இது உள்ள நேரா போயா மறுபடியும் திரும்பி எப்படி இது கவிதா ஹோட்டல் பார்த்துக்க ஹோட்டல் கவிதான்னு கேளு ஆழ்வார்பேட்டையில இருக்குது நீ சொல்லி கிளம்பு எதிரில கமலாசன் வீடு பாத்துக்க. என்னடா பண்றது ரொம்ப குழப்பம் பயங்கர ஆயிப்போச்சு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஐயா வந்துட்டார். சுப்ராஜ் வா ஒரு டாக்டர் மாற்றிருக்காங்க அப்படி கொண்டு விடுறேன்னு சொல்லி ஏவி ஐயா வந்து சிஎன் சமூகம் சொல்லி டைரக்டர் கொண்டு விட்டார். அருணா ஹோட்டல்ல ரூம் போட்டு அவர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டு எழுது ஐயா தான் ஃபுல் பாட்டு வி குமார் இது மியூசிக். அப்பா உள்ள போறோம் போய் இது என்னப்பா நீ எல்லாம் கதையெல்லாம் பயங்கரமா சொல்றேன் ஐயாவையே கண்ணதாசன் ஐயாவை மிரட்டிட்டியான்னு சொல்லி அப்புறம் வந்து என்ன சொன்னாரு ஒரு 4 சீனு 2 லவ் சீனு
அதுக்குள்ள ஒரு ஊடல், அதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் சீனு எனக்கு வேணும். இந்த கதை என்னன்னு சொல்றீங்களா சார்? அவர்கிட்ட சிஎன் சமூகத்திட்ட இந்த கதை நாட்டை முதல்ல சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் சார். ஓ நாட் ஒரு சுருக்கமா ஒரு கதை சொல்லுங்க, இல்லைன்னா புல் கதை சொல்லுங்க. அது எங்கெங்க வேணும் உங்களுக்கு ஏந்த மாதிரி இப்படி கேட்டீங்கன்னா நான் இப்படி கொடுக்கறது நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு சேர்மான்னு பாக்கணும்ல சொல்லு. இவ்வளவு வேறமா பேசுறாடா, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க, இப்பதான் சினிமாவுக்கு ஆளுன்னு சொல்லு. அவன் என்னையே அசத்திட்டான்டா நீ சொல்லுப்பான்னு சொல்லிட்டாப்ல. அவர் சொல்றாரு கதை சொல்லிட்டு முடிச்சா ஓகே சொல்லிட்டு சரி சார் பண்ணிடுவோம் சொல்லிட்டு எப்படியோ கொஞ்ச நேரம் அப்படி நடந்தேன். அந்த அண்ணா ஹோட்டல்ல மேல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல நடந்து போனேன். போயிட்டு வந்து சொல்லிட்டேன் 2 சீனும் லவ் சீனு, அவர் சென்டிமெண்ட் ஊடகங்கள் கேட்டார்ல, அது மாதிரி ஒரு 6-7 சீன் சொல்லிட்டேன். இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அவர் மிரண்டு போயிட்டார், என்ன அப்படி சூப்பரா சொல்றாங்க. அப்படி இருந்தா அவங்க அந்த படம் வந்து ஒர்க் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஐயா கண்ணதாஸ் ஐயாவுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை, பாட்டு எழுதி கொடுக்கலையோ என்னன்னு தெரியல, எழுதி ஓவரா கட்டிட்டாரு. நீ வராத, நீ ஒரு 10 நாள் சென்று வாழ்ந்துட்டாரு. அந்த விருப்பம் உங்ககிட்ட காமிச்சிட்டாரு. ஆமா, ஏன்னா ஐயா தானே என்ன விட்டாரு. என்ன அவர் அசோசியேட்ட கேட்கறேன், என்ன சார் இந்த மாதிரி வந்தாரு, நல்லா தான் பேசினாரு, டெய்லி 2-3 சீன் சொன்னோம், நல்லா கை தட்டி கொடுத்தாரு பயங்கரமா. இப்போ வந்து 1 மாசம் 1.5 மாசத்துல வெளியே போலான்னு சொல்றாரு, ஒரு 10 நாள் சென்று வர சொல்றாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். அதான்டா பெரிய இடத்து சம்பளம், நீ ரெக்கமெண்ட் வந்தது யாரு ஐயா கண்ணதாசன் மூலமா வந்தா. இப்ப அவருக்கு இவருக்கு என்னமோ பிரச்சனை, பாட்டு எழுது வெள்ளம் இருக்கு. அதனால நீ இங்க இருந்தீங்கன்னா ஐயா பத்தி பேச முடியாது, எது போய் சொல்லிடுவ வச்சிருவ. இப்படி சொன்னதுல இப்படி அதான் பெரிய இடத்துல சம்பளம் வரக்கூடாது. அன்னையில இருந்து யாரோட ரெக்கமெண்ட் இல்லாம நானே போய் பேசி வந்து அப்படி வந்து அப்ப உங்களை ஓரம் கட்டிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் வந்து அப்படியே போனேன் ஐயா கிட்ட போனேன். ஐயா இந்த மாதிரி அவரு 10 நாள் சென்று 20 நாள் சென்று அப்படியா சொன்ன, அப்படித்தான் சொல்லுவான், பாட்டு எழுதி கொடுக்கலடா. அப்புறம் சரி சரி சொல்றேன், நீ கவிதா ஹோட்டல்ல இரு, நான் வந்து சொல்றேன்னு சொல்லு. கவிதா ஹோட்டல் நான் வெளியே வந்துட்டேன், ஐயாவுக்கு தெரியாது. நான் அந்த அவ்வளவு தூரம் பக்கத்துல இருந்து ஒரு 30 ரூபாய்க்கு டி நகர்ல நம்ம இது கிருஷ்ணவர் தேட்டருக்கு பின்னாடி ஒரு 30 ரூபாய்க்கு வாடகை எடுத்துட்டோம் ஒரு வீடு. அவர் கேட்கலையா ஏப்பா வெளில போறேன்லாம் கேட்கலையா? இல்ல அவரு ஐயா மறுபடியும் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு இருந்தாங்க அங்க, அவங்கள வந்து 30 ரூபா வாடகை. 30 ரூபா கொடுத்தியா நீ? நான் வாங்கி கொடுத்துருவியான்னு சொல்லு. அப்படியா சரி, காசு செலவுக்கு வந்து வாங்கிக்க, பரவாயில்லையே வாங்கிக்கான்னு சொல்றேன். சரியான்னு சொல்லு. இப்ப நான் தூயவன் சாரை பார்க்க போறேன், தேவர் ஐயாவையும் போய் பார்க்க போறேன். அங்க வந்து நீலகண்ட சாரை வந்து பார்த்து அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு எல்லாம் பேசி எல்லாம் ஓகே ஆச்சு, வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில பசி பட்டினி பயங்கரம், 3-4 நாள் சாப்பிடவே இல்லை. 77ல 10வது மாசம் 4ஆம் தேதி தூயவன் சாரை பார்த்துட்டு அப்படியே ஆர்கார் ரோடு அப்படி போறேன். ஒரே கூட்டம், பயங்கரமான கூட்டம். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிருக்காரு, பயங்கரமா அவ்வளோ எல்லாம் கூட்டம் இருக்கிறாங்க. நானும் போய் அந்த கூட்டத்துல இருந்து பாக்குறேன், தலைவரை பாக்குறேன். அப்படியே வந்து போன ஆரம்பிப்பு வந்தாரு, KKS ராமச்சந்திரன் வந்தாரு, அப்புறம் அங்க இருந்தாரு, அப்புறம் வந்து கருப்புசாமி பாண்டி வந்தாரு, அப்புறம் டி மூர்த்தி, நிறைய பேர் ஒரு வந்த திலகரசெல்லாம் உள்ள போறாங்க. போயிடணும் இப்படி எல்லாரும் ஓரம் கட்டி ஒருத்தர் ஒரு ஒயிட்டு கட்டிட்டு எல்லாம் தரைய எப்பா தள்ளிப்பா அப்படி ஓரம் எல்லாரும் நிப்ப வச்சுக்க. என்னை பார்த்துட்டாரு. நான் 3 நாள் பட்னி பசி பயங்கரமா, 3:30 மணி இருக்கும். இப்படியே பாக்குறேமா, என்னை பார்த்துட்டா, டே தம்பி இங்க வாடான்னு சொன்னார். இல்லையாண்ணா இங்க வாடா அப்படியே தண்டான்னு சொன்னார். எந்த ஊரா நீன்னு கேட்டார். புதுக்கோட்டைண்ணா. அப்படியா, மாணிக்கல் மகனோடா கேட்டார். ஐயோ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளா இருக்காரு, ரொம்ப அடுத்து நமக்கு அந்த பசி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா மாணிக்கல் மையன் உன் பேர் சுப்ரேஷ் தானே? ஆமாண்ணா. ஆமா சாப்பிட்டாராங்க, ஏன்னா 3 நாள் சாப்பிட்டு ஒரே பசின்னு
அழுதுட்டு நான் யார் தெரியுமான்னு கேட்டேன். இல்ல தெரியல, எங்க பார்த்து நான் இருக்குன்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு, நான் தாண்டா மாணிக்கம், உங்க அப்பா பேரு. அண்ணன் எம்ஜிஆர் வீட்டுல வேலை செய்யணும்னு சொன்னாரு. அண்ணன் மாணிக்கம் ஆமாடா. ஐயோ ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். ஓ, அவர் வந்து எம்ஜிஆர் சார் வீட்டுல வந்து வேலை. அவருடைய பிஏ. ஓகே ஓகே. ஐயோ ரொம்ப சந்தோஷம் சொல்லி அழுது கடந்து கத்தி வாடா சாப்பிடுங்க. எம்ஜிஆர் சாப்பாடு அன்னைக்கு சாப்பிட்டோமா. அப்பா 10வது மாசம் 4ஆம் தேதி உள்ள கருவாடு கோழி நண்டு கிண்டு எல்லாம் வரும். ஐயா சாப்பிடறதே உங்களுக்கு கொடுத்தாங்க. ஐயா சாப்பிட அப்படியே கொடுத்தாங்க. கொடுத்தவங்க என்னன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு ஆளு சாப்பாடு சாப்பிடலாம், 6 ஆளு சாப்பாடு சாப்பிட்டேன். அவ்வளவு பசி. அப்ப சின்ன வயசு தானே, ஒரு 17 வயசு. பாத்தீங்களா அவரை? பாத்தீங்களா எம்ஜிஆர் ஐயா? இப்ப சொல்லுவோம்ல, பரவாயில்லப்பா இருக்குதுல, முதலமைச்சர்ல. என்ன ஒரு பேர் என்ன கேட்டேன். சுப்ராஜா என்ன வேலை செய்யற? அசிஸ்டன்ட் வேலை செய்யணும். ஏய் யாரும் சிறுதர் சார் கிட்ட வேலை செய்யணுமா, பாலச்சந்திர சேர்க்கணுமா, இல்ல பாரதிராஜா சேர்க்கணுமா கேரு. ஐயா வேண்டாம் சொல்லு. எதுக்கு? இல்ல ஏற்கனவே கண்ணதாசன் ஐயா கூட்டி கொண்டு விட்டாரு, அங்க அவருக்கு எழுதி கொடுக்கலாம். நீ முதலமைச்சர் மோர வச்சிருவாங்க. அவர் தட்டி கொடுத்து அடிக்கடி வா வீட்டுக்கு வான்னு சொல்லி கொடுத்தார். திருச்சி எம்எல்ஏ, தஞ்சாவூர் எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ அண்ணன் சொல்லி ஒரு மினிஸ்டர் பதவி வாங்கி கொடுத்தீங்கன்னா உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரும். அப்படி அனுவாரு, ஒரு 10 சீட் வந்துடும். 10 சீட்டா? அப்படி எடுத்துட்டு தேவைப்படலாம் எடுத்துட்டு இப்படி அனுப்புவாரு. இங்க ஆகிக்கும். அலுவலி ஆட்டமாச்சே. அலுவலிதான். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7.